இந்த உலகத்திலேயே செம பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இதுதான். மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காகவே புதுசா பிறக்கிற சின்ன பசங்களை இது அப்படியே அள்ளிட்டு போய் முழுங்கிடும். அது மட்டும் இல்லாம இந்த மான்ஸ்டருக்கு இருக்கிற மூணாவது கண்டுக்கு ஃபியூச்சரை பாக்குற சக்தி இருக்கு. ஒரு நாள் அந்த மான்ஸ்டர் ஒரு குழந்தையோட போட்டோவை பார்த்த உடனே பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனான அப்புறம் அவனோட சொந்த பேரண்ட்ஸையே கொடூரமா கொலை பண்ண போறான்னு அது ஃபியூச்சர்ல பாத்துருது. இந்த விபரீதத்தை தடுத்து நிறுத்தணும்னு அந்த மான்ஸ்டர் குழந்தைய உடனே கண்டுபிடிச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணுது. அப்படியே அந்த குழந்தைய சாப்பிட போகும்போது கரெக்டா அந்த குழந்தையோட அம்பா உள்ள வந்துடுறா. உடனே அவளை நைஸா தள்ளி விட்டுட்டு குழந்தைய தூக்கின மான்ஸ்டர் எஸ்கேப் ஆயிடுது. சத்தத்தை கேட்டு அவளோட ஹஸ்பண்ட் உள்ள வரும்போது அவ கீழே விழுந்து கிடக்குறா. அப்புறம் போலீஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அந்த மான்ஸ்டர் பத்தியும் சொல்றா. ஆனா அவ புருஷனுக்கு அவ சொல்றது மேல துளி கூட நம்பிக்கை வரல. தலையில அடிபட்டதால அவ சும்மா கற்பனை பண்ணி பேசுறான்னு நினைக்கிறான். ஆனா ராஸ் என்ற போலீஸ் ஆபீசர் மட்டும் அந்த மான்ஸ்டர் உண்மையாலுமே இருக்குதுன்னு நம்புறான். அந்த டைம்ல மான்ஸ்டர் குழந்தைய அதோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கும். குழந்தைய காலி பண்ண போற டைம்ல திடீர்னு அதுக்கு ஏனோ கொஞ்சம் தயக்கம் வருது. குழந்தைய கொல்றதுக்கு மனசு இல்லாம அப்போதைக்கு விட்டுருது. அப்ப பார்த்து அந்த குழந்தைக்கு திடீர்னு பயங்கரமா காய்ச்சல் அடிக்கிறத பார்த்துட்டு மனசு கேட்காம குழந்தைக்காக மெடிசின்ஸ் வாங்க கடைக்கு போகுது. அங்க இருக்கும்போது மான்ஸ்டருக்கு திரும்பவும் உருவ மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது. கூடவே செம தலைவலி. அந்த டைம்ல ஃபியூச்சர்ல நடக்க போற கொடூரங்கள் எல்லாம் அதோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. வலி தாங்க முடியாம அது அந்த ஷாப்புக்குள்ளேயே தரையில சுருண்டு விழுந்துருது. ஹெல்ப் பண்ணலான்னு ஓடி வந்த ஒரு ஸ்டாஃப் அதோட கொடூர உருவத்தை பார்த்ததும் பயத்துல நடுங்கிடுறாரு. இந்த கேப்ல போலீஸ் அந்த மான்ஸ்டரோட வீட்டை கண்டுபிடிச்சு செம ஸ்பீட்ல வர்றாங்க. இந்த டைம் மான்ஸ்டர் குழந்தைய விடுறதா இல்ல இப்பவே அந்த குழந்தைய சாப்பிட்டு கதையை முடிச்சிடணும்னு நினைக்குது. கரெக்டான டைம்க்கு போலீஸ் அங்க வந்து ராசும் அவன் கூட வந்த ஆபீசர்ஸும் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 கைகளோட பயங்கரமா இருந்த அந்த மான்ஸ்டரோட உருவத்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கடைசியில போலீஸ் எப்படியோ அந்த மான்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க.